குட் ஈவினிங். இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் அந்த சப்ஜெக்டை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய டாரிஃப் அண்ட் ரேட்டு அதனுடைய மாடிஃபிகேஷன்ஸ் வந்து எல்லாம் மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இயரோடைய அந்த அசஸ்மெண்ட் இயரோடைய சேஞ்சஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம அப்டேட்டாக அதை வந்து என்ன செய்யணும்னா அது சம்மந்தப்பட்ட புக்ஸு மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுட்டு அதை நம்ம வந்து ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய ஸ்லாப் ரேட் வந்து மாறும். அதனுடைய சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்கும். இன்கம் டேக்ஸு அப்புறம் சேல்ஸ் டேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக இன்கம் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்கம் டேக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மலாக டேக்ஸ் அப்படின்னா என்ன? டேக்ஸ் அப்படின்னா ஃபீஸ் கலெக்டட் பை த கவர்மெண்ட் ஃபார் த சர்வீசஸ் ப்ரொவைடட் டு த பீப்புள். இந்த மாதிரி ஒரு மீனிங் வந்து சொல்லலாம். என்னென்னா ஒரு நாட்டில் வந்து அந்த நாட்டுடைய வெல்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சர்வீசஸ் மெடிக்கல் எஜுகேஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு நாட்டில் மக்களுக்கு அவங்க கொடுக்கணும். அப்போ அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த வரியை வந்து நமக்கு வந்து விதிக்கிறாங்க. அந்த வரி வந்து என்னவாகுது, கவர்மெண்ட்டுக்கு ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக அமையுது. அந்த வரியை வந்து அவங்க நம்மக்கிட்ட மக்கள்கிட்ட வந்து வாங்கி அந்த வரி மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு அந்த நாட்டுடைய வளங்களை வந்து அவங்க கவர்மெண்ட்டு என்ன செய்கிறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. அவங்களுடைய சர்வீசஸ் கொடுக்குறாங்க. நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அந்த வரியை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வரி அப்படிங்கிறது இந்த நாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒன்றாக கருதப்படுது. இப்போ இந்த வரி வந்து ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான இன்கம் சோர்ஸாக அவங்க வருமானத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸாக அமையுது. இதுதான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய மீனிங். பொதுவாக இந்த டேக்ஸை வந்து கவர்மெண்ட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னென்னா டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் டேக்ஸஸாக சொல்கிறாங்க. டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னா நேரடியாக அவங்க விதிக்கக்கூடிய வரி விச் இஸ் பெய்டு பை அ பர்சன் ஆன் ஹோம் இட் இஸ் லீகலி இம்போஸ்ட். இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு அங்கே கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் வந்து அவங்க இம்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து அடங்கும். அடுத்து இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த டேக்ஸ் அப்படின்னா மறைமுக வரி. இதில் எப்படின்னா இந்த டேக்ஸ் பர்டன் இஸ் பாஸ்ட் ஆன் டு தேர்ட் பார்ட்டி. அதாவது இந்த ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த பொருட்கள் மீது வரி, சேவை மற்றும் இந்த சரக்கு வரி இந்த மாதிரி விஷயங்கள், ஜிஎஸ்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது எல்லாமே எல்லா டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாமே வந்து என்னவாகும், மறைமுகமாக வரி விதிக்கப்பட்டு அந்த இன்கம் வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைரக்ட் அண்டு இன்டைரக்டாக பிரிக்கிறாங்க. பொதுவாக கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம நார்மலாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, லோக்கல் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி நம்ம நாட்டில் வந்து ஒரு அரசாங்க முறை வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இன்கம் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து வருமானமாக இருக்கும். அட் தி சேம் டைம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, லோக்கல் கவர்மெண்ட்டுக்கும் என்னென்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சேல்ஸ் டேக்ஸு, அக்ரி இன்கம் எட்ஸெட்ரா அந்த மாதிரி. அதாவது இந்த சேல்ஸ் டேக்ஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பார்ட் இருந்து போகும். அட் தி சேம் டைம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பார்ட் இருந்து போகும். ஜிஎஸ்டிலாம் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்கும் இருக்கும், சென்ட்ரலுக்கும் இருக்கும். இந்த மாதிரி டேக்ஸ்லாம் வந்து அவங்க பிரிச்சுக்கிறவங்க. ஆனால் முக்கியமாக என்ன செய்கிறாங்க, இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இந்த அப்புறம் வாட்டர் டேக்ஸு இந்த மாதிரி நிறைய டேக்ஸஸ்லாம் வந்து லோக்கலில் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. அந்த டேக்ஸ்லாம் வந்து யாருக்குன்னா லோக்கல் கவர்மெண்ட், லோக்கல் முனிசிபாலிட்டி இருப்பாங்களா, கார்பரேஷன், முனிசிபாலிட்டி அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து இந்த வருமானங்கள் போகும். ஸோ கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி 3 இது அவங்க அவங்களுடைய இன்கம் வந்து முக்கியமாக இந்த சோர்ஸ் இது டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோர்ஸாக அமையுது. இப்போ வரக்கூடிய நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நம்ம இன்கம் டேக்ஸுடைய ஃபுல் எக்ஸ்பென்ஷன், அதனுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனு, அப்புறம் அதனுடைய வகைகள் எப்படிலாம் வந்து டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இனி வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் இதனுடைய மீனிங் மட்டும் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.